அண்ணா டிவி ஜெயின். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் பிரஜின் நடித்திருக்கக்கூடிய படம் சந்தோஷ் ராவணன் இயக்கியுள்ள அந்தரன். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு த்ரில்லான ஒரு சம்பவத்தை தொகுத்து தரக்கூடிய ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மணமகன் வந்து கல்யாணம் பண்ண போகக்கூடிய அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு லாரி விபத்துல அவர் வந்து இறந்து போயிடுறாரு. தொடர்ச்சியா வந்து இன்னொரு திருமணம் அமையுது. அந்த மாப்பிள்ளையும் அவர் வந்து இறந்து போறாரு. இந்த பெண்ணை திருமணம் செய்யறவங்க எல்லாரையும் வந்து இறந்து போயிடுறாங்க. இது யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு சதி செய்யறாங்க அப்படிங்கிறதா இந்த கதையினுடைய மூலக்கரு. இதுல வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து கதைக்காலம் போனாலும் இதுல வந்து இன்ஸ்பெக்டரா வந்து பிரஜின் விசாரணை அதிகாரியா வர்றாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த பெண்ணுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆச்சு ஏது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாராம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிரஜின் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி எதிர்பார்க்கப்பட்ட காட்சிகளும் கதைகளும். இதுல வந்து ரொம்ப நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிரஜின் வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் எந்த படமும் அவருக்கு வந்து சரியான ஒரு கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய திரைத்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு படத்துக்கு வந்து அவர் அந்த ஆடியோ ரிலீஸுக்கு வரல, அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்பட சிறு பட முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பெற்ற அந்த தயாரிப்பாளரும் அதனுடைய அந்த சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செல்வனும் வந்து ஒரு காட்டமான ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து பணம் கொடுக்கலங்கிறதுக்காக வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரல அப்படின்னு பிரஜின் மேல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வந்து சுமத்தியெல்லாம் வச்சிருந்தாங்க. நீங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் பிரஜின், நீங்க வந்து எல்லாருக்கும் ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகனா வந்து ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு நடிகரா ஒரு ஹீரோவா நீங்க வந்து முதல்ல உங்களை வந்து நிலைப்படுத்திக்கணும். ஏதோ பணம் வருது, பணம் கிடைக்குது, பணம் இல்லை, ஏதோ கிடைச்ச பணத்தையும் வச்சுக்கிட்டு வந்து நாம வாழ்க்கைய வந்து ஓட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வராதிங்க. நீங்க வந்து ஒரு முழுமையான ஒரு கலைஞரா நீங்க வந்து உருவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களை வந்து முழுமையா வந்து ஈடுபடுத்திக்கிறணும். வந்து ஒரு தயாரிப்பாளரிடத்திலையும் இயக்குநரிடத்திலையும் தொழில்நுட்ப கலைஞர்களிடத்தையும் நீங்க வந்து ரொம்ப வந்து இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால்தான் வந்து இந்த திரையுலகத்துல வந்து ஜொலிக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம வந்து இங்க இந்த இடத்துல ஒரு அறிவுரையாகவும் ஒரு நட்பு இடத்தில் உள்ள ஒரு ஹீரோவுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் தான் இந்த அந்தரன் கதாநாயகன் பிரஜினை பத்தி நாம சொல்றோம். இந்த படம் வந்து ஒரு அருமையான ஒரு த்ரில்லிங்கான ஒரு காதல் கலந்த காட்சி அமைப்புகள் கொண்ட ஒரு படம் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு திரைவனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.